ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பல்லாரி, சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். பல்லாரி தான் ஒரு மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். சரி மயந்தப்பா. நல்ல பொன்னிறமாக வதக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலேயும் நல்லா அப்படி கிண்டி விடுங்க. சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ உப்பு, நான் கல் உப்பு தான் போடுவேன். கல் உப்பு தேவையான அளவு. சால்ட்டு மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னு இல்லை, யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ கல் உப்பு இதில் எப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கிண்டும் போதே கரைஞ்சிரும். இதுக்கு கல் உப்பு போடுறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது, தொளிச்சு தான் விடணும். நல்லா பாருங்க, நான் தண்ணி தொளிச்சு தான் விடுறேன். கைக்கு 3 கை தண்ணி அளவு நல்லா தொளிச்சு விட்டுட்டு கிண்டி விடணும். இது தண்ணி நம்ம ஊற்றி இது பண்ணோம் அப்படின்னா, வேக விட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும். நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ தொளிச்சு விட்டு அப்பப்போ கிண்டி 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 விட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் சில பேர் மூடி போட்டு மூடி வச்சு வேக விடுவாங்க. நானே சில டைம் அப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக எதுக்கு இன்றைக்கி இப்படி பண்ணலை அப்படின்னா, தண்ணி தொளிச்சு இது பண்ணுறதுக்கு நம்ம இப்படி கிண்டி 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 தான் விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். நல்லா அப்பப்போ கிண்டி கிண்டி விடணும். என் மகன் சைடில் இருந்துக்கிட்டு ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா, சத்தமாக பேசுங்கம்மா சத்தமாக பேசுங்கம்மா அப்படின்னுட்ருக்கான். நல்லா அப்பப்போ கிண்டி கிண்டி விடுங்க. அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கருவேப்பிலை போடலாம். இதுக்கு கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டில் இல்லை, அதனால தான் நான் போடலை. இதுலேயே இன்னும் வந்து பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் பச்சை மிளகாவும் இல்லை, அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து வத்தப்பொடி போட்டு பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ஸ்பூனில் வந்து எங்களுக்கு போட்டு பழக்கம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதுதான் போடுவோம். இது ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தோம்னா 1.25 ஸ்பூனு. வரப்புமே உங்களுக்கு ஏற்றாப்புல தான். எங்கள் வீட்டில் பசங்க யாருமே உரப்பு சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலா வாடை, அந்த வத்தப்பொடி வாடை வந்து போகணும். மிளகாப்பொடி வாடை, இந்த வாடை போகுறதுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நல்லா இந்த சைடில் அமைக்கி பார்த்தோம்னா காய் வெந்தது தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட்டேவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எங்கள் பாப்பா வீடியோ எடுக்கிறா, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக வீடியோ எடுத்துகிட்ருக்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.